अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமைய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத உராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவத்து மம பரஸ்மின் சேமுஷி பக்திரூபா श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து ஒரே இரவிலே 1000 ஸ்லோகங்களை அருளிச் செய்தார் வேதாந்த தேசிகன். அதுதான் பாதுகா சகஸ்ரம் என்கிற ஸ்தோத்திரமாக அறியப்படுகிறது. ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் பாதுகையினுடைய பெருமையை ஒவ்வொரு விதமாக அருளி செய்து கொண்டு வருகின்ற வேதாந்த தேசிகன் இப்பொழுது 171வது ஸ்லோகத்திலே என்ன அருளி செய்கிறார் என்கிறதை பார்க்கிறோம். இந்த ஸ்லோகத்திலே என்ன தெரிவிக்கிறார்? அந்த ராமபிரானுடைய பாதுகை அது சிம்மாசனத்திலே பட்டாபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறது அல்லவா? அப்பொழுது அரசர்கள் எல்லாம் வந்து தங்களுடைய தலையாலே அந்த பாதுகைகளிலே படும்படியாக அப்படி வணங்குகிறார்கள். அப்படி வணங்குகிற பொழுது அந்த பாதுகைகளுடைய ஒரு ஸ்பர்சத்தாலே அந்த கிரீட்டங்களுக்கெல்லாம் ஒரு பெருமை ஏற்படுகிறது என்று அந்த அர்த்தத்தை இந்த 171வது ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். மகீக்ஷிதாம் ராகவபாதரக்ஷே பத்ராசனஸ்தாம் பவதீம் ஸ்பிருஷந்தஹாம் பூர்வம் ததாத்வே நியதேபி பூயः கல்யாணதா மானசிரே கிரீட்டாः. அதாவது ராஜாக்களுடைய கிரீட்டங்கள் எல்லாம் தங்கத்தாலே ஆனவை. தங்கம் என்பதற்கு வடமொழியிலே கல்யாணம் என்று ஒரு சப்தம் உண்டு. கல்யாணம் என்னாலே தங்கம் என்பதுதான் பொருள். ஆக கல்யாணமான கிரீட்டங்கள், கல்யாணம் என்கிற சொல்லுக்கு நல்லது மங்களம் என்றும் ஒரு அர்த்தம் உண்டு. அதாவது கல்யாணம் என்கிற ஒரு சொல்லுக்கு பல பொருள்கள் உண்டு. அது கல்யாணம் என்னால் தங்கம் என்றும் பொன் என்றும் பொருள் கொள்ளலாம், நல்ல மங்களம் சுபம் என்றும் பொருள் கொள்ளலாம். என்ன சொல்லுகிறார் என்னால், கல்யாணமான கிரீட்டங்கள் உண்மையிலே கல்யாணமாகவே ஆகிவிட்டன என்கிறார். அதாவது தங்கத்தாலே ஆயிருந்தவைகளான அந்த கிரீட்டங்கள் இப்பொழுது இந்த பாதுகையினுடைய ஸ்பர்சத்தாலே அவை மிகவும் மங்களகரமானவைகளாக ஆகிவிட்டன. எல்லாரையும் காப்பாற்றுவதற்கு உண்டான சக்தி அந்த பாதுகையினிடத்திலிருந்து அந்த கிரீட்டத்திலே வந்து சேருகிறது. அதனால்தான் இந்த ராஜாக்கள் எல்லாம் தங்கள் தங்கள் ராஜ்யங்களை நன்றாக பரிபாலிக்கிறார்கள் என்று இப்படி பார்த்தோமானால், ஏற்கனவே கல்யாணமாயிருந்த கிரீட்டங்கள், அதாவது தங்கத்தாலே ஆன கிரீட்டங்கள் பாதுகையை ஸ்பர்சித்தபடியினாலே அவை கல்யாணமாக நல்ல சுபமாக ஆகிவிட்டன என்று அந்த கல்யாணம் என்கிற சொல்லுக்கு இருக்கக்கூடிய வெவ்வேறு பொருள்களை ஒரே இடத்திலே அன்வயித்து அழகான அர்த்தத்தை காட்டுகிறார். அதாவது என்ன தெரிவிக்கிறார்? ராகவ பாதரக்ஷே, ராகவனுடைய திருவடிகளை காப்பாற்றுகின்ற பாதுகையே என்று அழைக்கிறார். மகீக்ஷிதாம், மகீக்ஷிதாம் என்னாலன்னா ராஜாக்கள், ராஜாக்களுடைய அந்த கிரீட்டாக, கிரீட்டங்கள், அந்த கிரீட்டங்களெல்லாம் என்ன பண்ணின இப்பொழுது என்றால், பத்ராசனஸ்தாம் பவதீம் ஸ்பிருஷந்தா, நல்ல சிம்மாசனத்திலே எழுந்தருளிருக்கின்ற உன்னை அவைகள் வந்து ஸ்பர்சிக்கின்றன. அதாவது ராஜாக்கள் நன்றாக வழுந்து வணங்குகிற பொழுது அந்த வணங்குகின்ற ராஜாக்களுடைய கிரீட்டங்கள்
இந்த பாதுகையிலே படிகின்றனவா. அப்படின்னா தலையாலே வணங்குகிறார்கள் அந்த ராஜாக்கள் எல்லாம் இந்த பாதுகையை. ராமபிரான் எழுந்தருளி இருந்தால் அவனுடைய திருவடிகளை வணங்குவார்கள். இப்பொழுது ராமபிரான் இல்லாமல் ராமபிரான் எழுந்தருளிக்க வேண்டிய சிம்மாசனத்திலே இந்த பாதுகை இருக்கிறபடியினாலே அந்த பாதுகையை அவர்கள் வணங்குகிறார்கள். இப்படி அவர்கள் வணங்குகிறபடியினாலே என்ன ஆயிற்று என்று பார்த்தால், பூர்வம் ததாத்வே நியதேபி, பூர்வம் ததாத்வே நியதேபி, முன்னாலேயே கூட உன்னை சேவிப்பதற்கு முன்னாலேயே கூட அவர்களுடைய கிரீட்டங்கள் எல்லாம் கல்யாணமாகத்தான் இருந்தன. அப்படின்னா தங்கங்களாலே ஆன்மைகளாகத்தான் இருந்தன. ததாத்வே நியதே அப்பி ததாத்வே, அதே போலத்தான் இருந்தன. என்றாலும் கூட என்ன ஆயிற்று என்னால், உன்னை ஸ்பர்சித்த பிற்பாடு பூயா, மறுபடியும் கல்யாணதாம் ஆனசிரே, கல்யாணதாம் ஆனசிரே, மீண்டும் கல்யாண தத்துவத்தை அடைந்து விட்டன. அதாவது என்ன, ஏற்கனவே தங்கமாயிருந்த கிரீட்டங்கள், கல்யாணமாயிருந்த கிரீட்டங்கள் உன்னை ஸ்பர்சித்தபடியினாலே கல்யாணமாக, அதாவது மங்களகரமாக அவை ஆகிவிட்டது என்று சொல்லுகிறார். இப்படி கல்யாணம் என்கிற சொல்லுக்கு இருக்கக்கூடிய இருவேறு பொருள்களை இந்த இடத்திலே ஒரே இடத்திலே அன்வயித்து, ஏற்கனவே கல்யாணமாயிருந்த கிரீட்டங்கள் உன்னுடைய திருவடிகளை, அதாவது பாதுகையை ஸ்பர்சித்த பிற்பாடு இன்னும் கல்யாணமாக ஆகிவிட்டன என்று அந்த கல்யாணம் என்கிற சொல்லுக்கு உண்டான பொருள் மிகவும் மங்களகரம், சுபம் என்கிற பொருள். இப்பொழுது பாதுகையை ஸ்பர்சித்தபடியினாலே அந்த கிரீட்டங்கள் எல்லாம் மங்களகரமான விஷயங்களாக, வஸ்துக்களாக ஆகிவிட்டன என்று அழகாக இந்த ஸ்லோகத்திலே தெரிவித்தார். அடுத்தபடியாக 172வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார்? பரதாழ்வான் தனக்கு வெண்கொற்ற கொடை வேண்டாம் என்று சொல்லிவிட்டான். அதாவது கைகை வரங்கேட்டாள் அல்லவா, என்னுடைய பிள்ளைக்குத்தான் ராஜ்யம் என்று அவள் வரம் கேட்டாள். ஆழி சூழலகமெல்லாம் பரதனே ஆள என்று, பரதன் தான் ராஜ்யத்தை ஆள வேண்டும் என்று கைகேயி வரம் கேட்டாள். அந்த வரத்தின்படி, கைகேயினுடைய வரத்தின்படி பரதாழ்வான் சிம்மாசனத்திலே அமர்ந்திருந்து அந்த வெண்கொற்ற கொடை சுப்ரச்சத்ராவிரதானனம் என்று சொல்லப்பட்டபடி அந்த வெள்ளை கொடையின் கீழே அவன்தான் இருக்க வேண்டும். ஆனால் அவன் ஊருக்கு வந்தவுடனே என்ன செய்து விட்டான்? எனக்கு அந்த ராஜ்யம் வேண்டாம், அரசமர்தான் அடிசூடும் அரசு அதுதான் எனக்கு வேண்டுமே தவிர அரசாக வேண்டேன், மற்ற அரசுதானே என்று ராஜ்யத்தை துறந்து விட்டான். ஆனாலும் அவன் எந்த வெண்கொற்றை கொடையை வேண்டாம் என்று சொன்னானோ, இப்பொழுது அந்த வெண்கொற்றை கொடையின் கீழே அவன் எழுந்தருளி இருக்கிறான். இது என்ன ஆச்சரியம் என்பது போல அருளி செய்கிறார் இந்த 172வது ஸ்லோகத்திலே. அனிச்சதா பாண்டரமாத பத்ரம் பித்ராவிதீர்ணம் மணிபாதரக்ஷே ஆசீத்வதர்த்தம் விதிதேன தேன சாயா சமக்ரா பரதஸ்ய மௌளௌ. அதாவது மணிபாதரக்ஷே, எம்பெருமானுடைய திருவடிகளை ரட்சிக்கின்ற கல்லிழைத்த பாதுகையே அப்படின்னு சொல்றார். அவன் என்ன பண்ணினான்? பித்ரா விதீர்ணம், தகப்பனாராலே கொடுக்கப்பட்டது. எதுன்னு கேட்டா பாண்டரம ஆதபத்திரம். ஆதபத்திரம் என்றால் கொடை, அதில் பாண்டரம ஆதபத்திரம் என்றால் வெண்கொற்ற கொடை என்று பொருள். அதற்கு ராஜாக்கள் எல்லாம் கொடை என்னால் சாதாரணமாக நாம் உபயோகப்படுத்துகிற கொடையெல்லாம் கருப்பாகத்தான் இருக்கிறது பெரும்பாலும். ஆனால் அரசர்கள் உபயோகப்படுத்தக்கூடிய கொடை அது எப்படி இருக்கும்னா வெள்ளை வெளேர்னு இருக்குமா, அது வெண்கொற்ற கொடை என்றே அதற்கு பெயர் உண்டு. அது பித்ரா விதீர்ணம் பாண்டரம ஆதபத்திரம், தகப்பனாராலே கொடுக்கப்பட்ட வெண்கொற்ற கொடை. அதை அவன் என்ன பண்ணினான்? பரதாழ்வான் அனிச்சதா, எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டான். எனக்கு அது வேண்டாம் என்று வெறுத்து ஒப்புக்கொள்ளாமல் அதை தள்ளிவிட்டான் அவன். ஆனால் அந்த வெண்கொற்ற கொடை இப்பொழுது என்ன ஆகிவிட்டது என்னால், ஆசீத் வதத்தம் விதிர்த்தேனா, அது உனக்கு, அதாவது இப்பொழுது அந்த வெண்கொற்ற கொடியை பாதுகைக்கு பிடிக்கிறார்கள். அது பாதுகைக்கு பிடிக்கிறார்கள். பாதுகைக்கு பிடிக்கிற பொழுது அந்த பாதுகையின் கூட பரதாழ்வானும் எழுந்தருள் இருக்கிறான் பாதுகையினோடு. அப்படி எழுந்தருள் இருக்கிற பொழுது என்ன ஆகிறது என்று கேட்டால்,
அதனுடைய சாயா சமக்ரா பரதஸ்யம உளவு, அந்த வெண்கொற்ற குடையினுடைய நிழலானது பரதனுடைய கிரீட்டத்திலே விழுகிறது என்று சொல்லுகிறார். அதாவது ஒரு பட்டத்தியான மேலே அப்படி பாதுகையை எழுந்துள்ள பண்ணி கொண்டு இங்கே பரதாழ்வான் சாமரங்களை சமர்ப்பித்துக் கொண்டு எழுந்துள்ளுகிற பொழுது அந்த வெண்கொற்ற கொடை மேலே இருக்கிற பொழுது என்ன ஆகிறது? வெண்கொற்ற கொடையினுடைய நிழலானது பாதுகைக்கு விழுகிறா போல அதற்கு பணிவிடை செய்கிற பரதனுக்கும் விழுகிறது. இப்ப என்ன, இவர் எதை வேண்டாம் என்று சொன்னாரோ அது இவருக்கே வந்து சேர்ந்தது. நின்னையே தான் வேண்டி நீள் செல்வம் வேண்டாதான் தன்னையே தான் வேண்டும் செல்வம் போல் என்று குலசேகர ஆழ்வார் ஒரு பாசுரத்திலே அருளி செய்கிறார். வேண்டாம் என்று ஒதுக்குகின்ற செல்வம் எம்பெருமானுடைய அருள் இருந்தால் அது தானே வந்து நம்மிடத்தில் வந்து சேருகிறது. அதுதான் இங்கேயும் நாம் கொள்ள வேண்டும். எந்த வெண்கொற்ற கொடியை வேண்டாம் என்று பரதாழ்வான் ஒதுக்கினானோ இப்பொழுது என்ன ஆயிற்று? அந்த வெண்கொற்ற கொடையின் நிழலின் கீழேயே இப்போ பரதாழ்வான் எழுந்தொழி இருக்கிறபடினாலே அவனுக்கு அந்த வெண்கொற்ற கொடை தானாக வந்து சேர்ந்தது என்கிறார். உண்மையிலே அந்த வெண்கொற்ற கொடையின் கீழே இருந்து இவன் ராஜ்யத்தை ஆளவில்லை, இப்பொழுது பாதுகைதான் ராஜ்யத்தை ஆளுகிறது என்று பெயர். ஆனாலும் இவருக்கும் அது வெண்கொற்ற கொடை அந்த நிழலை தருகிறது அல்லவா? அப்படி பார்க்கிற பொழுது இது எப்படிப்பட்ட பாக்கியம் என்று இப்படி சொல்லுகிற. அனிச்சதா பாண்டரமாத பத்திரம், அந்த வெண்கொற்ற கொடியை அவன் விரும்பாதிருந்த பொழுதும் கூட அது தொதர்த்தம் விதிர்த்தேன தேனா, உனக்காக அது விரிக்கப்பட்டிருக்கிற அந்த கொடை அது இப்ப என்ன ஆயிடுதுன்னா அது இவனுக்கும் பரதஸ்யம் அவ்வளவு பரதனுடைய கிரீட்டத்திற்கும் அது நிழலை கொடுத்தது என்றால் இது என்ன ஆச்சரியம் என்று அதை சொல்லுகிறார். இதெல்லாம் ஆழ்வார் விஷயத்திலே ஆச்சாரியர்கள் விஷயத்திலே என்று வியாக்கியானம் பண்ணி காட்டுகிறார்கள். இது மட்டும் பொருள் அல்லவே, 1000 ஸ்லோகங்களுக்கும் வேறு பொருள் ஒன்றும் உண்டு என்று நாம் தொடர்ந்து சொல்லிக்கொண்டு வருகிறோம் அல்லவா? அதுபோல நாம் எம்பெருமானை பற்றி மற்ற விஷயங்களிலே வேண்டாம் என்று நாம் வெறுத்து ஒதுக்கினாலும் கூட ஆழ்வாருடைய அருள் இருந்தால் நமக்கு அதுவும் வந்து சேரும். ஆழ்வார் என்ன எத்தனையோ இடத்துல பல சுருதிகளாக அருளி செய்கிறார். என்ன சொல்லுகிறார்? இந்த 10 பாசுரங்களை கற்பவர்கள் அவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்னால், கண்டார் வணங்க கடியானை மீதே கடல் சூழுலகுக்கு ஒரு காவலராய் விண்டோய் நெடுவன் குழனி இழலின் கீழ் விரிநீருலகாண்டு விரும்புவரே என்று திருவங்கை ஆழ்வார் ஒரு பதிகத்தினுடைய பலனை சொல்லுகிற பொழுது யானை மேலே ஏறி வெண்கொற்ற குடையின் கீழே இருந்து கொண்டு ராஜ்யத்தையெல்லாம் ஆளக்கூடிய பலன் இவர்களுக்கு கிடைக்கும், எந்த பதிகங்களை அனுசந்திப்பவர்களுக்கு கிடைக்கும் என்று இப்படியெல்லாம் ஆழ்வார்கள் அருளி செய்கிறார்கள். ஆகையினாலே எம்பெருமானையே பற்றி இருந்து நாம் மற்ற விஷயங்களிலே பற்று கொள்ளாமல் இருந்தாலும் கூட இந்த உலகத்திலே இருக்கிற வரைக்கும் அவனுக்கு என்ன வேணுமோ அதையெல்லாம் எம்பெருமான் இந்த ஆச்சாரியர்களுடைய புருஷகாரத்தாலே நமக்கு கொடுத்தே தீருவன் என்கிற அந்த அர்த்தமும் இந்த ஸ்லோகத்திலே நாம் கொள்ளும்படியாக இப்படி அற்புதமான விஷயத்தை இங்கே வேதாந்த தேசிகன் அருளி செய்திருக்கிறார். ஆக பரதாழ்வான் தனக்கு வேண்டாம் என்று சொன்ன அந்த வெண்கொற்ற குடையின் கீழே அவனே இருக்கும் நிலை அது பாதுகையோடு கூட இருந்தபடியினாலே இவனுக்கும் அந்த வெண்கொற்ற கொடை கிடைத்தது என்று இப்படியாக அற்புதமாக இந்த அர்த்தத்தை சாதித்தார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமான சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.